சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுந்திரிச்ச உடனே ரோஹிணி எல்லா வேலையுமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது வீட்டு வேலை, காப்பி போடுறதுலேருந்து, கூட்டுறதுலேருந்து எல்லா வேலையுமே பார்க்குறாங்க. இத பார்த்து விஜயாவுக்கு பயங்கரமான சந்தோஷம். அந்த மீனா இல்லன்னா என்ன, என் மருமக பாரு எப்படி வேலை பார்க்குறா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கெத்தா உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரத்தில காப்பி போட்டு எடுத்துட்டு வந்து அண்ணாமலைக்கு குடுக்குறாங்க ரோகிணி. அத குடிச்ச உடனே நம்ம அண்ணாமலையோட மூஞ்சே மாறிடுது. காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு கேவலமா இருக்கு. அண்ணாமலையோட ரியாக்ஷன் பார்த்து மத்தவங்க யாருமே எனக்கு காப்பி வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சமைக்க போறாங்க. யார் யாருக்கு என்னென்ன வேணும் நான் சமைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொல்ல, "உனக்கு காப்பியே போடத் தெரியல. இதில சமைக்க வேறயா போறியா?" அப்படின்னு மனசுக்குள்ளாரயே நெனச்சுக்கிட்டு, "நீ எது வேணும்னாலும் சம" அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரோகிணி போய் சமைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு சமைக்கவே வரவே இல்ல. அந்த நேரம் பார்த்து நம்ம முத்து வீட்டுக்குள்ள வர, அண்ணாமலை இருந்துகிட்டு, "காப்பி குடிக்கிறியாடா?" அப்படின்னு கேட்க, "காப்பியா? யாரு போட்டது?" அப்படின்னு பார்த்தா, கிச்சன்ல ரோஹிணி சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்த உடனே, "ஓ! இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்ப புரியுது. மீனா எங்க திருப்பி வந்துருவாளோ அப்படின்னு தானே நீ சமைக்க ஆரம்பிச்சிருக்க." அப்படின்னு சொல்ல, "என்ன நம்ம மனசுல நெனச்சத அப்படியே சொல்லிப்புட்டான்." அப்படின்னு ரோகிணி மனசுக்குள்ளாரயே நெனச்சுக்கிறாங்க. இருந்தாலும் அத வெளியில சொல்ல மாட்டாங்க இல்லையா? விஜயா இருந்துகிட்டு, "ஏன் இந்த வீட்ல மீனா மட்டும் தான் சமைக்கணுமா? மத்தவங்க யாரும் சமைக்கக்கூடாதா?" அப்படின்னு கேட்க, "அத தான் நானும் சொன்னேன். முன்னயே ஏன் இது மாரி சமைக்கலன்னு தான் நான் கேட்கிறேன்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அதே டைம்ல மீனா அவங்க அம்மா வீட்ல இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, மீனாவோட அம்மாவும் சரி, மீனாவோட தம்பியும் கேள்வி கேட்டு பார்க்குறாங்க. ஆனா மீனா இருந்துகிட்டு எதுவுமே சொல்லாம அழுதுகிட்டே இருக்கிறாங்க. "சரி நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கல" அப்படின்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம சத்யா இருக்காப்ல இல்லையா? சத்யா அதையே நெனச்சு ஃபீல் பண்ணி ஆஃபீஸ்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது, சிந்தாமணியோட பொண்ணு போய், "என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி டல்லா உட்காந்துருக்க?" அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணுகிட்ட நம்ம சத்யா விஷயத்த எல்லாமே சொல்றாப்ல. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து சத்யாவோட ஆஃபீஸ்க்கு வெளியில வந்து நின்னுக்கிட்டு, சத்யாவ ஃபோன் பண்ணி வெளியில கூப்ட்டு விஷயத்த சொல்றாங்க. பெருசா எதுவும் பிரச்சனை மாதிரி தெரியலையே, அப்புறம் எதுக்கு அக்கா கோவிச்சுக்கிட்டு வந்தது அப்படின்னு கேட்க, அதுதான் எனக்கும் தெரியல. தீபாவளி முடிஞ்சதுலேருந்து ஊர்லேருந்து வந்ததுலேருந்தே உங்க அக்கா இப்படி தான் இருக்கா. எனக்கும் ஒண்ணுமே புரியவே இல்ல. என்ன பிரச்சனைன்னு அப்படின்னு நம்ம முத்துவும் வந்து புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறாப்ல. இந்த பக்கம் நம்ம பார்வதியையும், சிவனையும் காமிக்கிறாங்க. வழக்கம் போல ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க மீனா பூ எடுத்துக்கிட்டு வராங்க. அப்ப அந்த கதையில வந்து பொய் சொல்றது ரொம்ப தப்பு. ஒரு பொய்ய மறைக்க மீண்டும் பொய் சொல்லிக்கிட்டே போற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இத கேட்டு மீனா அதிர்ச்சி ஆகுறாங்க. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.